டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட ட்ரைலரை 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு கெஸ்ட் ரோல் கேரக்டர்ல வரப்போறாரு. அவருடைய கேரக்டரை AI டெக்னாலஜி மூலமா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தகவலை உறுதிப்படுத்துற விதத்துல டைரக்டர் வெங்கட் பிரபு, நம்ம தளபதி விஜய், கோட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் AGS அர்ச்சனா கல்பாத்தி இவங்க 3 பேரும் இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவங்களுடைய 2 பசங்களையும் சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த சந்திப்பால ஒரு விஷயம் உறுதியாயிருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேமியோ ரோல் கோட் படத்துல இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்காக தான் கோட் படத்துடைய ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு எல்லாருமே போய் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் ஒரு விசிட் போட்டிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடி இதுதான் அப்படின்னு கட்சியோட செயற்குழு தலைவராக இருக்கிற குஷி ஆனந்த் அவர்கள் கட்சி கொடி இதுதான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கொடியோட நிறம் மஞ்சள் கலர்ல இருக்கு. அதுல தளபதியோட முகம் பொறிக்கப்பட்டிருக்கு. குஷி ஆனந்தும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்லயே சுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 22 நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு தளபதி தான் கொடியேற்றுவாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த நியூஸை தமிழக வெற்றி கழகமே அபிஷியலா நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா நியூஸ்லயும் இதுதான் ஃபிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான நிர்வாகிகள் பங்கேற்பாங்க அப்படின்னும், செல்போன் யாருக்கும் அலோடு இல்லை அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் வாழை. இந்த படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்கு. இந்த ஈவென்ட்டுக்கு ஆக்டர் கவின் ஹரிஸ் கல்யாண், டைரக்டர் பா ரஞ்சித், டைரக்டர் அமீர், வாழை படத்தில் முக்கியமான ரோல நடிச்சிருக்க ஆக்டர் நிகிலா விமல், ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன், ஆக்டர் ராஜேஷா விஜயன், ஆக்டர் திவ்யா துரைசாமி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம STR சிம்புவும் வாழை படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட்டுக்கு வீடியோ காலில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல டைரக்டர் மாரி செல்வராஜோடைய ரியல் லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட்டையும் இந்த படத்துல படமா எடுத்திருக்கிறதா டைரக்டர் மாரி செல்வராஜே சொல்லியிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஜோக்கர் 2 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜ்லயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நேத்து தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் டேட்டா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இன்னைக்கு இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை அனிருத்தே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஹண்டர் வண்டாரு சாங் கமிங் சூன் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காரு. இவரை தொடர்ந்து லைக்காவும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்டர் டியூட்டி இஸ் கமிங் டு பிளாஸ்ட் யுவர் ஸ்பீக்கர்ஸ் த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் வேட்டையன் கமிங் சூன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கோட நேம் மனசிலியோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க்கு சூப்பரா இருந்தா ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம தனுஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன வாத்தி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் வெங்கி அட்லேரி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் மீனாட்சி சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திலும் ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ரிலீஸ் டேட்டையும் மூவி டீம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த படம் அக்டோபர் 31 இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. இப்போதைக்கு 2024 தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க அமரன் படம் இதுவும் ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. அக்டோபர் 31 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஜெயம் ரவி நடிச்சிருக்க பிரதர் படமும் அக்டோபர் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ துல்கர் சல்மான் நடிச்சிருக்க லக்கி பாஸ்கர் படமும் ஆகஸ்ட் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்த 3 படங்களும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு. ரேஸ்ல விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வரல. இன்னைக்கு நம்ம தல ஏகே நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்துல இருந்து 4:33 PM ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அப்டேட் நிச்சயமா ரிலீஸ் டேட் அப்டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி பார்த்தா அது விடாமுயற்சி படத்துல நடிச்சிருக்க 2 ஆக்டர்ஸ் உடைய கேரக்டர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐயா லைக்கா சுபாஸ்கரன் ஐயா எல்லா ஃபேன்ஸும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம தல ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கவலையில இருக்காங்க. எல்லா படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம தல நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் மட்டும் இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாதனால ரொம்பவே கவலையில இருக்காங்க. சீக்கிரமா எந்த டேட்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுங்க. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஹைதராபாத்ல விடாமுயற்சி படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். நீங்க பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.